இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். சாப்பாடு வீடியோ பார்க்கலாம். அம்மா வெயில் பொழக்குதுமா, ஏன் போய் நல்லா ஊர் சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். ஊர் சுத்தி பார்க்கலாம். அப்பாவும் வரேன்ட்டாரு. எங்கம்மா போவோம்? கொடைக்கானல் போவோமா? ஆமாடா, கொடைக்கானல் போனோம்னு வச்சுக்க, அங்க நல்லா பூம்பாறை முருகன் கோயில் இருக்கு. கோயில் வெள்ளனா சாமியை கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு பிள்ளை ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு கூப்பிட்டா அங்கேயும் போய் சாமி கும்பிட கூப்பிட்டு முருகன் சிலை அங்க என்ன சாதாரண சிலை இல்ல தெரியுமில. முருகனுக்கு எதிராக திருப்பி விடாது. நானும் முருக பக்தன் தான். இல்லம்மா, சுத்தி பாக்குற இடத்த பாப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் போனா அந்த கோயிலுக்கு போகாம வரக்கூடாது. போனா பிளான் பண்ணும் போதே முதல்ல கோயிலுக்கு போறத பிளான் பண்ணணும். என்னம்மா எங்க போனாலும் கோயில்னே கூட்டு போகுது. நீ கோயிலுக்கு வர கேக்குற உனக்கு இப்படி இல்ல இல்ல அது சொல்ல வரேன். அவர்கிட்ட கோர்த்து வா நீ. அம்மா கொடைக்கானல் வேணாம், ஊட்டி போவோம். ஊட்டியா? ஊட்டி போனோம்னு வச்சுக்க, உதலக மண்டலேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடும். நம்ம இதாக மண்டலேஸ்வரராமா? அப்படிலாம் ஒரு கோயிலே கிடையாது. நீ இப்ப கட்டிருக்காங்களா? நான் பார்த்தேன், வீடியோ ரீல்ஸ்ல வந்துச்சு எனக்கு. நம்ம எங்க போனாலும் கோயிலுக்கு கூட்டு போகுது. இது என்னது? இது சரியில்லை. இது கோயிலே இல்லாத என்னவா இந்த மாதிரி? கன்னியாகுமரி போமா? கன்னியாகுமரியா? ஆமாடா, அங்கதான் கன்னியாதேவி அம்மன் இருக்காங்களாம். அது மூக்குத்தி போட்டுருப்பாங்கல்ல. ஆமா, மூக்குத்தி அம்மன். அந்த அம்மனே அங்கதான் இருக்கு. ஆமா, எங்கேயுமே வேணாம். இப்படி பண்ணா கடல் சார்ந்த இடமா? எதுவுமே வேணாமா. நாகப்பட்டினம் பக்கத்து போவோம். மீனை வாங்கி வறுத்து சாப்பிட்டு வருவோமா? சாப்பிட்டு வருவோம். போற வழியிலே அப்படியே வேளாங்கண்ணிக்குள்ள வண்டியை விட்டுட்டு வேளாங்கண்ணி மாதாவை போய் வழிபட்டுட்டு நல்ல தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு. என்ன இந்த மரத்துக்கும் போற? அங்க போய் பூட்டு வாங்கி போட்டோம்னு வச்சுக்க, வீடு வாங்கிடலாம்டா. ஐயோ, இத மரட்டே நாகூர் தர்காவுக்கு போய் தாயத்தை வாங்கி போட்டுட்டு வந்து வச்சுக்க. அர்த்தாவுமா? நீ எந்த மதத்துக்கு கும்பிடாம இருப்ப? சீக்கிய கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க போறியா? எங்க இருக்கு? இருக்காங்க எங்க வீட்லயும் கோயில் இருக்குன்னு சொல்லி கோயில் தான் எங்கேயோ கூப்பிட்டு போறாங்களே, ஜாலியா போலான்னு. கருங்குட்டி சாத்தான். கருங்குட்டி சாத்தானா? கருங்குட்டி சாத்தான்னு கேரளாவுல இருந்து வருமா? அத வச்சு சாமி கும்பிடுறாங்கடா. என்ன அத ஏவி விட்டா என்னென்னமோ பண்ணிப்புருமா சொல்றான் பாரு. எங்க காட்டு வச்சிருக்கான் பாரு. பிடிக்காத காதல பிரிக்கலாம், கணவன் மனைவியை சேர்த்து வைக்கலாம். என்ன டான்ஸ் ஆடுறோமா? என்ன டான்ஸ் அது? சாமி ஆடுறான்டா. சாமி ஆடலமா? அவன் சும்மா ஆடி இருக்கான். மூஞ்சிய மறைச்சிருக்காங்க. மூஞ்சிய மறைச்சிட்டு என்ன பண்றான்? சாமிக்கு முன்னாடி, அந்த கருங்குட்டிக்கு முன்னாடி மூஞ்சிய மறைச்சிட்டு தான் பண்ணுவாமா. அது கோயில் பூஜை பண்ணுவாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு இதுக்கு பிள்ளைகளுக்கு பண்ணுவாங்க. இவனும் அப்படித்தான்டா பண்றான். எதுக்கு பண்றாங்க பாப்பது? இந்த மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லவ் பண்றாங்க, வேற ஜாதியில இருந்து கல்யாணம் பண்றாங்கன்னா இவன்ட்ட போய் சொன்னா போதுமா, இவன் பிரிச்சு விட்டுருவானா? இந்த மாதிரி இப்போ வண்டி ஓட்டிக்கு இருக்கப்ப ஸ்டியரிங்க பிடிச்சி இழுத்து விட்டுருமாண்டா. இப்படி ஏவி விட்டுதான் அந்த வெண்ணிலா அப்படித்தான் பண்ணி அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு முடியாம செத்து போனாங்க. துரப்பாண்டி வந்து அவர் காலையில சரக்கு அடிக்கிறவரு, குடினே குடிச்சிட்டு இருந்தாரு. லிவர் கெட்டு போய் செத்து போயிட்டாரு. வார்த்தை எடுத்து இத போய் சந்திரமுகி ஜோதிகா மாதிரிலாம் பேசாத. சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன், அது வந்து நீ இல்ல கிடையாது நான் சொல்றேன். நானு இருக்கிறதே இல்லன்னு சொல்லாதப்பா. நீ சும்மா இருமா. கொஞ்ச நாள் மட்டும் கருங்காலி மலை வந்து மாற்றேன்னு சொன்னேன். ஆமா, அத போட்டிருக்கீல்ல? அது போட்டா என்ன வேலை? நான் அப்படிதான் இருக்கேன். நானு என்ன அப்படியே இருக்க? வீடு புதுசா மாறி இருக்க, வாடகைக்கு மாறி இருக்கேன், வண்டி வாங்கி இருக்க, இஎம்ஐ வாங்கி இருக்கேன். இந்தாப்பா அடுத்து ஃபாரின் ட்ரிப் போக போறேன். ஏமா அது வேலைக்காக போறது? நானு நீங்க அப்படி எல்லாத்தையுமே அப்படி நெகட்டிவாவே பாக்குற. நெகட்டிவ் ஆப்டிமிஸ்டிக்கா வாழுங்கடா. நீ உன்னோட ஆப்டிமிசம் தான்டா லைஃப். நீ பாக்குறதுனால என்னோட ஃபீல்ட்ல வருதுமா. ஏன் லாகின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவனுக்கு கொடுத்ததுக்கு என்னோட ஃபீல்டுக்கு வருது. இந்த கோயிலுக்கு போனா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, கோலம் போடுறதெல்லாம் வருது வீடியோவா. கோலமா வந்து இருக்கு. கோலமா இருக்கு. என்ன பாக்குற நீ? கோலம் எப்படி போட்டுருக்கா பத்தியா? அவன் சேர்ந்து பாக்குறான். நான் போடுறேன், எனக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி. என்ன பாக்குற? நல்லா இருந்துச்சா? ஏமா அப்படி? நல்லா இருக்கும்டா, கோலம் போடுறது ஜாலியா இருக்கும்டா. பாடுறா வாடா. ஐயோ, இவன் தம்பி இப்படித்தான் லவ் பண்ணிக்கிட்டு திரியறான். அவனுக்கு ஒரு கருங்குட்டியை போட்டுற வேண்டியதான். இருமா நீ தேவையில்லாம அதெல்லாம் பண்ணிடுறான். ஆமாடா, அவன் லவ் பண்ணிக்கிட்டு திரியறான்டா. அந்த சரிப்பட்டு வராது. அந்த புள்ள எதிர்படாம கருங்குட்டியை போட்டு பிரிச்சு விட்டுற வேண்டியதான். இந்த ஆள்கிட்ட போயிட வேண்டியதான். ஏன் மூஞ்சியை மடிச்சு வச்சிருக்காரு? மூஞ்ச மறத்தா தானே அப்ப வந்து யாரும் தெரியாது. ஒரு தடவை மாட்டிக்கிட்டானா அடுத்த வேலைக்கு போகணும்ல.
எல்லாம் நம்ப முடியல. இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களே. லோக்கல் சேனல்ல போட்டாலே வந்து மந்தரம் பாந்தர் கமெண்ட் வராங்க. யூடியூப்ல போனா இவங்க வந்து நிக்கிறாங்க. ஏன் அம்மா இன்னொரு சேனலா பாக்குது? என்னம்மா எங்க என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறா. பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடா? ஆமா. எங்க போற? என்ன நீ பாட்டுக்கு வர டக்குன்னு எங்கயாவது போறானா? எங்க போறமா? என்னடா நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன்டா. கோயிலுக்கு போய் கிரிவலம் போக போறேன். கிரிவலமா? ஆமா. அது எவ்வளவு தூரம் தெரியுமா? 7 கிலோமீட்டர். எல்லாம் பார்த்துட்டேன். இல்ல நான் 3 ரவுண்ட் அடிக்க போறேன். 3 ரவுண்டா? நீ அவள வேணா சொன்னாங்களே பெரிய நடக்கும்போது என் வயசுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால நடக்க முடியாதா? நல்லா நடக்கிறேன் போறேன் வரேன். எனக்கு என்ன குச்சி வச்சு நடந்துட்டு இருக்கனா? இல்ல அதுக்கு சொல்லமா. அவ்வளவு வயசு ஆகலப்பா. இல்ல அதுக்கு சொல்லல. இந்த வயசாயிருச்சுனா திடீர்னு வந்து மயங்கிரும். எப்ப நடக்கும்னு என்னன்னு தெரியாது. வெளியே போகும்போது பார்த்து போகணும் வரணும். யாரா கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டா நீ போகணும் வரணும் இருக்க. நீ வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்னடா பேசுற நீ? என்ன உன்கிட்ட வந்து இப்ப பைக்ல எனக்கு இறக்கி விடுறான்னு சொன்னது ஒரு இது. 21 கிலோமீட்டர் நடக்க தெரிஞ்சவளுக்கு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் 2 கிலோமீட்டர் நடக்க தெரியாதா? 21 கிலோமீட்டர் நீ சாவ வைக்கிறப்பா. சரி போ. நானே வந்து போ. கேட்க மாட்டேன். அது வேற வயசு இது வேற வயசுமா. வயசாயிருச்சு உனக்கு. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்லடா. ஏமா அப்ப உண்டு புடி நடக்குற? என்ன எனக்கு சும்மா ஒண்ணும் இல்லடா. என்னது? இந்த வரேன். என்ன சார்? என்ன சார் அம்மாவோட பையன். சரி நீங்க எடுத்து வரீங்க அம்மாவோட சார். நீங்க யார் சார்? அம்மாவோட சன்னா நீங்க? ஆமா எனக்கு பையன் அம்மாங்க நானு. என்ன சார் அவங்க இவ்வளவு வயசானவங்களை கொண்டு வந்து கிரிவலம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். மயங்கி விழுந்துட்டாங்களா? ஆமா சார். சார் நீங்க இப்படி தனியாவா சார் அனுப்பிப்பீங்க? கொஞ்சம் உங்களை பார்த்தா கொஞ்சம் படிச்சவர மாதிரி இருக்கீங்க, டீசென்ட்டா இருக்கீங்க. சொன்னேன் வயசானவங்களை வந்து இப்படி தனியா அனுப்பிக்கிறீங்க. அதுவும் உங்க அம்மான்றீங்க. என்னப்பா சார்? அம்மா நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? சேர் எடுங்க சார். சேர் எடுத்துட்டு வாங்க சார். சேர் எடுத்து போறேன். இல்ல வேணாம். ஏன் சார் நீங்க பயந்துருவேன். அம்மாக்கு ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை ஏதாவது இருக்காங்களா? சுகர் பிபி தாங்க இருக்கு. வேற எதுவும் பெரிய என்ன சார் சுகர் பிபின்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எங்க அம்மாலாம் இல்ல. நான் டெய்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். விடுப்பா நான் இருக்கேன்ப்பா அம்மா மாதிரி. இந்த மாதிரி அழுத்த பிள்ளையா நினைக்கிற அம்மாலாம் சாப்பிட்டு போப்பா. சார் போயிடும். நல்ல பையன். அவனா அந்த கோயிலுக்குங்கிற போற வரப்ப பூரா வந்து என்னத்தையாச்சும் வாங்கிட்டு வருவேன். அம்மா புளியோதரையை சாப்பிடுங்கிறான். அங்க போயிட்டு ஒரு போண்டா வாங்கிட்டு வருவேன். ஏன் இப்படி பண்ற? நாங்க கோயிலுக்கு யார் போக சொன்னோம்? கோயிலுக்கு நான் உன போவேன்னு சொன்னா நீ ஏன் கிளம்பிக்கிட்டு ஒண்ணு கேட்காம அடுத்த நாள் கிளம்புறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்க? போயிட்டு வந்துக்கிட்டு கிரிவலம் சுத்திர சொன்ன போகாத. திடீர்னு மயக்கம் வர வயசாகும் போது கூட ஒரு ஆள் வந்தா நீ போகாதுன்னு சொன்னான். அவங்க அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன கில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கில்ட்டா இருக்கு. நான் கில்ட் நான் போகணுமா? அப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும். பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது கிடையாது. வளர்ந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது. இந்த பிட்ட போடாத. கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இதே பிட்ட நீ போட்டு எஸ்கா போயிட்டு இருக்கலாம் டைம் நீ. என்னம்மா என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்லப்பா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்து தலை வலிக்குது, கையே வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சொல்லலாமா? ஐயோ வலிச்சா சொல்லித்தானே ஆகணும். என்னது இது? உனக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க அக்கா வீட்டுக்கு போயிரு. போமா உள்ள போய் படுமா. நீ போமா. நீ போ உள்ள போ சொல்றேன் நானு. உன் பொண்டாட்டி வெளியே கூட வர மாட்டா. அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. வந்துட்டா காலை. என்னடா அம்மாவை தனியா அனுப்பினியா? அது அம்மாவா தனியா நடந்து போறேன்னு சொல்லுது. நான் சொன்னேன் போறேன்னு போகுது. சரிடா நீ உன் ஒய்ஃப் ஏதாவது பண்றீங்க. நான் என்னால முடிஞ்சிச்சுன்னா பாத்துருவேன். நீ உன் மாமியார மாப்பிள பையனா பிறந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? உங்க மாமா எல்லாம் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா உங்க அம்மாவை? நீதான் அப்படி இருக்க. நீ வந்து தேவையில்லாம நீ ஒய்ஃப் பேச கேட்டு நீ பேச வேணாம். ஒண்ணும் உன் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. சொல்ல வேண்டிய சொல்லி நீ போன ஊரே கை கொட்டி சிரிப்பாங்க. கை கொட்டி சிரிப்பார்கள் இருக்கும் பாத்துக்க. சரி வையே ஏய் இது மாமியாரோட கவனிக்க மாட்டேங்குது. எங்க அம்மா பக்கத்துல வந்து நோண்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னடா அக்கா கூமுனி சொன்னியா? ஆமாடா. ஏம்மா அப்படி சொல்ற? ஏம்மா எல்லாரும் என்னைய வந்து அவளை போவே சொல்லாட்டீங்க. எழுந்து போறேன் நல்லா அடிச்சுட்டு போறேன். நீ பாட்டுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காத மாதிரி வந்து உங்க அப்பா கிட்ட தான் நான் பேசுனேன். இங்க உங்க அப்பா கடவுளே என்னடா எடுத்து வச்சுக்கா. உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும்ல. பார்த்தா சரி நீ வந்து எடுத்து வைப்பேன்னு பார்த்தமா. எடுத்து சரி சாப்பிடுறா. சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன். இவர் இப்பதான் சாப்பிட்டு போனாரு. 2 தான் சாப்பிட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா இல்லையா? 2 தான் சாப்பிட்டேன். என்னடா நல்லா இருக்கா? எடுத்து வச்சு சாப்பிடு. இல்ல போதும் ஏய் என்னமோ குறையுது இதுல. என்ன குறையுது? நல்லா இல்ல லைட்டா ஒண்ணு மாதிரி இருக்கு. லைட்டா என்னமோ தெரியல. என்னடா நல்லா இல்லன்னு ஏதோ மிஸ் ஆகுதுமா. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லு. என்ன எனக்கு தெரியாது. சாப்பிட்டு பார்த்தா ஏண்டா சாப்பிட்டுட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல தெரியுது இல்ல. இது என்ன நல்லா இல்லன்னு சொல்ல தெரியாதா? தெரியல. உப்பு கம்மியா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா சாப்பிட்டு பாரு. மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா இல்ல. நல்லா தான் இருக்கு. கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனது நல்லா இல்லன்னு. நல்லா தானடா இருக்கு. இல்லம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றா. நல்லா தான் இருக்கு. கொண்டா
அதான் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. 1 இன்ச் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் 1 இன்ச் ஜாஸ்தி ஆச்சு. அது டேஸ்ட மாத்திருச்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஏண்டா உங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, உன் பொண்டாட்டியா எப்பவும் சொல்றா அவள நல்லா இருக்குன்னு போறான். நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவர் பாரு வாயில துண்டு வச்சு உட்கார்ந்திருக்காரு. பேச கூடாம உட்கார்ந்திருக்காரு. எங்க ஒரு வாயில துண்டு? ஏய் என்ன வாயில துண்டு வச்சு உட்கார்ந்திருக்கீங்க? சண்டை போடாதேமா. சும்மா இவரு வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. சரி இங்க பாரு. என்னன்னு சொல்லு. என்ன நல்ல என்னடா லேசா மல்லிப்பொடி கூடிருச்சு, நல்லா இருக்குடா, ருசியா இருக்கு, வாசமா இருக்கு. எல்லாம் ஒரு அளவு போட்டா நல்லா இருக்கு. நீ நல்லா செய்வல்ல. இன்னைக்கு வந்து கரெக்ட்டா இல்ல, நல்லா இருக்கு. உங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா சமைச்சு சாப்பிட்டிருக்கே நீ, மசுறு மாதிரி இருக்கும். அத தின்னுட்டு வந்து இது நல்லா இல்ல, என்ன உங்களுக்கு நல்லா இல்ல? உங்க வேலைய பாருங்க. சரி விடு. சரி உங்க வேலைய பாருங்க. உனக்கு உன் ஒய்ஃப் சமைச்சு சாப்பிட்டு 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 அதுவே பழகிருச்சு உன் மைண்ட். அதனால இன்னைக்கு அம்மா சமைக்கிறதெல்லாம் டேஸ்டா தெரியாது. நீ சண்டைய மாத்தாத. இங்க பாரு. அதுதான் உண்மை. சண்டைய மாத்தாத. அதுதான் நிதர்சனம். மேட்டரே வேற. நீ மல்லிப்பொடி கொஞ்சம் கூட போட்டு விட்டா டேஸ்ட் மாதிரி இருக்கு. 1972 ஆக்ட் படி நீ சொல்றது கரெக்ட். தேவையில்லாம according to the Indian penal code தேவையில்லாம வம்புழுத்துட்டு போற நீ. உன் வைஃப்க்கு நீ வைஃப் சாப்பாட சாப்பிட்டு எல்லாம் உனக்கு வைஃப் தான் வைஃப்னு அதையே சாப்பிட்டு உனக்கு உங்க அப்பாக்கெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. சமையல்லாம் மறந்துட்டீங்க. நல்லா இல்லம்மா. நீ உண்மையாவே சொல்ற. நீ குறைச்சிட்ட. நீ உப்பு ஒத்துக்க முடியாது. குறைச்சிட்ட. IPC Act 1982 முக்கியமான விஷயம் பேசணும், வேமா சாப்பிட்டு வாங்க. ஆரம்பிச்சாங்க. பாப்பா உருண்டை குழம்பு வந்தது நல்லா சரியா இருக்கா வைக்க. சொல்லு நீ. நல்லா இல்லம்மா. நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதாம்மா சொல்றேன். இல்ல கொஞ்சோண்டு ஜாஸ்தியா போனது நல்லா இருக்கா? நானும் சாப்பிட்டேன், எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ செஞ்சனா நீ கம்முன்னு சாப்பிட்டு போயிருப்ப. ஏன் பொண்ணு செஞ்சிருந்தா எனக்கு தெரியாத எது டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. என்னடா நைட்டி போட்டா தான் என்ன? நைட்டி போட்டு எல்லாரும் நைட்டி. என்னடா சொன்ன? நைட்டி தானே போட சொன்னீங்க. வாய் அடிச்சா நைட்டி போட. வாயில அடிக்காம உங்க அப்பா காதுல விழுந்துருச்சு, நாக்க இழுத்து வச்சு அறுத்து விட்டுருப்பாரு. என்னப்ப தப்பா சொல்றேன். நைட்டி போட தானே உன சொல்றேன். நைட்டி போட்டா என்ன? நைட்டியா? நைட்டி போடலாமாடா? குடும்பத்து பொம்பளைங்க நைட்டி போடுவாளுங்களா? குடும்பத்துக்கு அடங்குறவ குடும்பத்து பொம்பளை நைட்டி போடுமா சொல்லு? வந்து ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல கிழிச்சு விட்டுருவாளுங்க, பார்த்தா நக்கல் பண்றதுக்கா. ஏமா ஊர்ல ஏமா போடுறாங்க அப்பலாம் நைட்டி? ஊர்ல போடுறாங்க. அவளுங்க போடுவாளுங்க, வாழை கெட்டு போய் நைட்டி போட்டுட்டு திரிவாளுங்க. அப்படியா? உன் பொட்டாட்டி மாதிரி அங்க வர கலரா பாரு. அத்தாடி நல்லா சல்லிக்கட்டு மாட்டுக்கு கழுத்துல துண்டு சுத்துவாங்க, அதுல போட்டுட்டு திரியும். அதாவது உலகத்திலேயே வந்து இந்த வெள்ளைக்காரையும் நல்லா கலரா இருப்பாங்க. அவங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் சொல்றத கேளு. நீ வந்து சரி சேலக்கெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறா. நைட்டி போடுறதா ஃப்ரீயா இருக்குன்னா நைட்டி போடலாம்ப்பா. யாரு போடலாம்? என்ன கை கால் வழங்காம கிடக்கா நைட்டி போட்டுக்கு நீ தெரியும். சரி போடா. நீ சேலைய கட்டிக்க போ. இங்க பாரு, கடைசி வரைக்கும் உடம்பே சரியில்லாம கிடந்தாலும் சரி நைட்டி மட்டும் என்ன போட்டு விட்டுறாங்க. அப்புறம் எப்படி ஆபரேஷன் எல்லாம் உன அதெல்லாம் போடக்கூடாது. என்ன நைட்டி எதுக்கு? ஹாஸ்பிடல் போனா கூட அவன பெட்ல போட்டுட்டு இருந்தா எவ்வளவு பேர் சர்க்கஸ் கூடாரத்துல கட்டி நீ போமா. நீ போ. நீ போ. நீ போ. தேவையில்லாம பேசிக்கிறேன். நைட்டி போட்டா என்ன? சும்மா காமெடியா பேசிட்டு இருந்தாங்கம்மா. சேனல் ஆரம்பிச்சல இருந்து இந்த நைட்டியை போட்டுக்கு தெரியல. என்ன நைட்டி மாத்தி வச்சிருக்க? சரி நீ போங்க. பையனே என்ன வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி போ. நீ சரி போ. சரி போ. சரி போ. போ. நைட்டியா போடுமான்னு சொன்னதுக்கு ஒரு கலவரமா? நைட்டிலாம் இந்த வாயில அடிபனே. நைட்டி சொல்லாத கெட்ட வார்த்தை அது. ஆத்தாடி உங்க அப்பா மாத்த முடியாது. எல்லாரும் போறாங்க. என்னது இது? போடா ஆட்டோவை கூப்பிடுறா. கூப்பிடுறேன். அண்ணா கூப்பிடு ஆட்டோவை கூப்பிடு. அண்ணா அண்ணா நகர் போனோம். அண்ணே கூப்பிடுறாங்க. ரேட்டு கம்மியா பேசு. உன் முகரே பார்த்தாலே இழிச்ச வாயன்னு தெரியும். உங்க அப்பா மாதிரியே நீ வந்து குடுக்குற ரேட்டை கொடுத்துட்டு வந்துடாத. கம்மியா பேசு. அண்ணா அண்ணா உங்க ஆட்டோ சொல்லுங்க. அண்ணா நகர் போனோம். அண்ணா நகர் போனோம். ஆட்டோ எவ்வளவு ரேட்? அண்ணா நகர்ல இருந்து தருணே. அண்ணா நகர்ல 3வது கிராஸ் 4.7 கிலோமீட்டர் காட்டுது. 4.7 கிலோமீட்டரா? 400 ரூபாயா? என்ன 400 ரொம்ப எச்சா இருக்கு. என்னண்ணே நீங்க 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு என்ன 400 ரூபாயா? இல்லங்கம்மா, 200 ரூபாய் வாங்கிக்கங்க. இல்லம்மா, கேஸ் விலை எல்லாம் ஏறிடுச்சுமா. அண்ணே நீங்க ஓட்டுறது பெட்ரோல், அதுக்கு கேஸ் ரேட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல கம்மியா கூட கொடுங்க. இது எலக்ட்ரிக் ஆட்டோ மாதிரில இருக்கு. என்னண்ணே அண்ணன்னு கூப்பிடாதம்மா. அவன் என்னை முறைச்சு பாக்குற மாதிரி. அண்ணேன்னு கூப்பிடுறதா சேஃப்டி. சொன்னா புரிஞ்சுக்க. அண்ணே பார்த்து சொல்லுங்க. அண்ணே சோழரண்ண தானே நீங்க? அண்ணே ஞாபகம் இருக்கா? நீங்க 12th படிக்கும்போது நான் 6 ஆர்டர் படிச்சேன். அப்படியே? சரி சரி. சைக்கிள்ல கொண்டு வந்து கரெக்ட். ஓகே. என்னன்னா வயசு ரொம்ப சின்ன பையன். பத்தி ஆட்டோ பத்தி ஸ்டிக்கர் ஆட்டோல யாரடா ஒட்டிருக்கா? டென்கர்னஸ் போட்டோ ஒட்டிருக்காமா. என்ன யூத் போட வச்சுல? ஆமா அந்த போட்டோ ஒட்டிருக்காமா. அவன் அப்பதான் வயசு ரொம்ப சின்ன பையன் அவன். சரிடா. அவன் நாடு நாசமா போச்சு. சேஃப்டி. அண்ணே எனக்கு ஆட்டோவை போவோம்.
எடுத்துருங்க ஆமா உண்மைதான் இருக்கு. அண்ணேன்னு கூப்பிடு தம்பின்னு அண்ணே கூப்பிடு. தாண்டா கூப்பிடுறேன் அண்ணே. பெரியவங்களா இருப்பாங்க பார்த்தா நம்மளா இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது வீட்டுல நானும் திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கடைக்கு தான் அனுப்பி விடுவாங்க. ஏதாவது ஏன்னா ஈஸியா உன்னை ஏமாத்திடுவாங்க போல இருக்கு. இழிச்சவன் இந்த மாதிரி போய் இதெல்லாம் திட்டுவாங்க. இது கடைக்கே நான் கடைக்கே போகல, நீங்களே வாங்கிட்டு வாங்கல, நீங்களே கூட வாங்க. ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்து ₹1 ₹2 ₹1 கூட வாங்கிட்டோம், அவ்வளவுதான் உன்னை ஏமாத்திட்டான். அன்னைக்கு ஃபுல்லா அதே சொல்லிட்டு இருக்கோம். ₹2 கூட கண்டுபிடிக்க தெரியாம ஏமாந்துட்டு வந்துடுற அப்படின்றவாங்க. நான் இந்த மாதிரி பேரம் பேசி ஏதாவது ஒரு கடையில வந்து நம்ம பேரம் பேசியே வாங்க மாட்டேன்னு எனக்கு திட்டுறது. சரி நம்ம ஏதாவது பேரம் பேசி வாங்கலான்னு பார்த்தா பேரம் பேசி வாங்கிடும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போனா இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட பேரம் பேசி இவங்க யார்கிட்ட அந்த கீரை விற்கிறவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட போய் பேரம் பேசுவாங்க. இந்த பெரிய கடையில போய் எல்லாம் பேரம் பேச சொல்லுவோம், அங்க பேச மாட்டாங்க. இந்த சின்னதா ₹20 ₹30 ₹40 இருக்கும். அதுக்கு போய் பேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ அவங்க பார்க்கும் போதே அவங்களே வெயில்ல கஷ்டப்பட்டு வராங்க, அவங்க கிட்ட போய் பேரம் பேசி என்ன ஜெயிக்க போறோம். கஷ்டமாதான் இருக்கு, புரியுது. நானும் எல்லா டைம்லும் என்னைக்காவது ஒரு நாள் இல்ல. இப்போ பேரம் பேசுறதுன்னா இப்போ ஒரு ₹200 ₹300 அந்த ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா சரி பேரம் பேசுறது ஓகே. ₹40 ₹30 பேரம் பேசினா பாவம் அவங்க. அதுக்கே என்ன நிறைய வாங்கினாலும் ₹40 தான் வாங்க போறேன். ஒரு சில டைம் வரும்போது எது கம்மியா கொடுத்து வாங்க மாட்டியான்னு சொல்லவும் இப்படியும் சொல்லிட்டு அது ₹100 ₹150 மேல வாங்கினா பேசலாம். இது ஒரு ₹30 ₹40 பேரம் பேசலாம், எல்லாத்தையும் பேசி ஜெயிச்சிருவாங்க. ஆனா உண்மையிலே எங்க வீட்லயுமே அந்த நைட்டி என்ன நைட்டி சொல்ற அப்படின்னு திட்டுவாங்க. நானே திட்டு வாங்கியிருக்கேன் உண்மையிலே. இதெல்லாம் சில பேர் எங்க பாட்டியே திட்டுவாங்க, நைட்டி என்ன நைட்டி பொம்பளை நைட்டி போடுவாளா. ஆமா இப்ப மாறிட்டாங்க. முன்னாடிலாம் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்போ நைட்டி என்ன நைட்டி போட்டுக்கிட்டு அசிங்கமா சுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிலாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறாங்க. அப்போல்லாம் நைட்டினாலே அது ஏதோ மோசமான ட்ரெஸ் மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.